எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது விஜய் ஃபேன்ஸ், நாங்கள் ஃபுல் வீட்லேயே இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கேன்ட்டு எப்பவுமே வரவங்களே இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லதுன்ட்டு தான். இவங்க என்ன செஞ்சாங்க? இலவசமாக பஸ்ஸு கொடுத்து என்ன செஞ்சாங்க? பஸ்ஸு கொடுத்து எல்லாம் அசிங்க தான் பரவாங்க. பிடிக்கும் எனக்கு அவங்கள. அவங்க வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வருவாங்க. எங்ககிட்டயே ஒரு 40 இருக்குது, அதனால் விழுந்துரும் எங்கள் ஃபேமிலியிலே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. ஆமாம், ஒரு யங்ஸ்டர் வர்றது நல்லது தானே. புதுசாக ஒருத்தர் டிஎம்கே ஏடிஎம்கேன்ட்டு எப்பவுமே வரவங்களே இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லதுன்ட்டு தான். விஜய் தான் இப்போ ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அவர் சினிமாவில் பார்க்காதது எதுவும் இல்லை. அவரோட ஹைட்ஸ் உங்களுக்கே தெரியும். யங்ஸ்டர்ஸ்களுக்கு வரவங்க எல்லாருமே பின்னால அதே அரசியல்வாதி தான். ஏன் அறிவிக்கலாம் துபாயில சாக்கிக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் போறவள பாத்துறேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பா. யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இவ்வளவு நாள் வந்து அவங்க ஓல்டு அவங்களே தான் இருந்திருக்காங்க. ஸோ யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. அவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வரணும். இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணாங்க? இலவசமா பஸ் கொடுத்து என்ன செஞ்சாங்க? பஸ் கொடுத்து எல்லாம் அசிங்க தான் பரவாங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எதுவுமே கொடுக்க வேணாம், இவர் வந்தா போதும், இவர் வந்தா போதும். நாங்க காசு கொடுத்தா கூட இவருக்கு தான் நாங்க போடுவோம் ஓட்டு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய்க்கு தான் ஓட்டு, இவருக்கு ஓட்டு கிடையாது. புதுசா பழசா பார்த்துட்டோம்ல, இப்போ புதுசா வர்றது எப்படி இருக்கு? நல்லது தானே. உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான இருக்கும்ல உனக்கு. இப்போ எங்களோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் யாரா புதுசாக வந்தால் நல்லா இருக்கும் தான் யோசிக்கிறோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு அடுத்து வரவங்களும் இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸோட இது எல்லாமே வந்து விஜய்க்கு தான் இருக்கும்னு நம்புறோம். யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். சோலி முடிச்சு